Hi, my dear beautiful peoples, good morning. ஆமாம், வழக்கம் போல தான் இன்றும் நாம் பார்க்க போகிற இந்த பழமொழியானது நம்ம வாழ்க்கைக்கு எந்த வகையில் அது யூஸ் ஆகிருக்கும். மெயினாக அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உலக மக்களே, சில்ட்ரன்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த விடுகதைகள், பழமொழிகள் கொஞ்சமாவது ஒரு நாளைக்கு ஒன்றோ ரெண்டோ தயவு செஞ்சு தாத்தாவுக்கோசரம் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா நம்ம வாழ்க்கையை அழகுபடுத்துறதே பழமொழிகளும் ரிடில்ஸும் தான். நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற மாபெரும் சொத்து. சரி, தாத்தா விட்டா வளன்னு பேசிகிட்டே இருப்பேன், அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய இது 16ஆ 17ஆ சரியாக எனக்கு தெரியல, பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய பழமொழி அது நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடுவோம். அதாவது பார்க்கிங் டாஸ் ஷெல்டம் பைட். நல்லா இருக்கா? பார்க்கிங் டாக்ஸ் செல்டம் பைட். குறைக்கிற நாய் கடிகாது. வாட்? குறிக்கிற நாய் கடிகாது. நம்ம நிறைய இந்த நீங்களும் கேட்டிருப்பீங்க, பார்த்தாலும் சின்ன வயசுலேயே கேட்டிருக்கேன். சின்ன வயசுல நான் பாப்பா வந்திருப்பல அப்போவே இந்த குலைக்கிற நாய் கடிக்காது. ஆமாம்ல, உண்மை தானே? ஆமாம், ஒரு நாய் நம்ம போகிறோம், வெளியில் போகிறோம், அது அப்படியே தொட்டின்னு ஓடியாடும். திணிங்க நம்ம தான் பால் ஊற்றிருப்போம், நம்ம தான் பிஸ்கட் போட்டுருப்போம், நம்மளே கடிச்சிடுவோம். நாய் புத்தி அப்படி தான். ஆனாலும் அது அமைதியாக இருக்கும்போது தான் கடிச்சிடும். அப்போ தான் நம்ம உஷாராக இருக்கணும். தொட்டினே வரும், அப்படி ஒரு லுக்கு விட்டாலாம் ஓடிடும். ஸோ இந்த மாதிரி தான். இது எதற்காக இது சொல்லப்படுது சொன்னாக்க, ரொம்ப பேர் வாய் சொல் வேறு நடி அப்படி சொல்லுவாங்க. ஆமாம், வாயில் வடை சுடாத இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கெல்லாம் சொல்லுவாங்க. இப்படித்தான் நரி கதை, தந்திர கதை, அந்த கதை, இந்த கதை, காலம் காலமாக இது நடந்து கொண்டு இருக்கிறது. என்னது இந்த விஷயம்? ஸோ குறைக்கிற நாய் கடிக்காது, இதுதான். இப்போது அப்படியே இந்த பற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே இந்த குறைக்கிற நாய் கடிக்காது பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் வேறு சில பழமொழிகளை தாத்தா அப்படியே கட 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 கடன்னு ஓட்டி விட்டுறேன். அகல இருந்தால் நிகழ உறவு, கிட்ட வந்தால் பகை. அகல மீன்ஸ் வாட்? அகலமாக மீன்ஸ் அகலம் தெரியும் தானே, அகலன்னு சொல்கிறேன்ல, அது அகல இருந்தால் நிகழ உறவு. சிம்பிளாக அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு, தூரத்தில் இருந்தால் அழகுங்க, நிலா தூரத்தில் இருக்க அழகுங்க, கிட்ட வந்தால் முட்டை பகை. நம்ம வளர்த்த கடை நம்மளே மூட்டும். வளர்த்த கடை மாடலில் பாய்த்து சொல்கிறோம் இல்லை, அப்படி தான். தூரத்தில் இருக்கும்போது எல்லாமே அழகுங்க, கிட்ட வந்தால் சண்டைங்க, வேண்டாங்க, ஒதுங்கிய வாழும். அட்டு போலாமா? அலை உழுகிறதை விட என்னது அலையில் அகல உழுவதை விட ஆழ உழு. காலை பலாது எதிர்ச்சின்னு வச்சுக்க, பந்துப்பேன். இந்த கால் இப்படி போடும், அந்த கால் அப்படி போயிடும். அப்படி உழக்கூடாது. உழுதல், ப்ளோயிங், செய்யறாங்க, உழவன் ஏறு ஓட்டுறாங்க, அதுதான் உழுதல். அப்போது என்ன பண்ணணும்? அகலமாக உழ வேணாம், ஆழமாக உழ வேண்டும். 5 அடி 6 அடி 7 அடி 10 அடி நீ நல்லா உழுது ஃபுல்லாக இருக்கிற சத்து இல்லாத மண்ணெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஃபுல்லாக உரத்தை போடு. மொத்தம் இயற்கை உரத்தை போடு. அதுக்கப்புறம் பயிர் செய், எப்படி இருக்கும் பாரு. அதான் அகல உழுகிறதை விட ஆழ உழு. அது அடுத்தது பார்த்துடலாம். அகல் வட்டம் பகல் மழை. புரியுதா? அகல் வட்டம் பகல் மழை. கூட்டம் அதான்ப்பா 144 போடுறாங்கல்ல, 2 பேருக்கு மேலே சார்ந்தா பிடிச்சிட்டு போய் உள்ளே போட்டுருவாங்க. இந்த மாதிரி கூட்டம் உதவாது, கும்பல் உதவாது, தனித்து இரு. இல்லை ஒரு 2 பேர் புருஷன் பொண்டாட்டி குழந்தை கூட்டிங்க, அப்படி சந்தோஷமாக வந்துட்டு போய் எது போய் முன்னாடி அவங்க கூட இவங்க கூடலாம் நட்பு வச்சுக்கின்னு கஜா குடிக்கிறோம், தண்ணி அடிக்கிறோம், ஃபிகர் ஓட்டுறோம், இவங்க கூடலாம் போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னுக்கிறிய. படித்தவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ, சரியா? அப்புறம் அசைந்து தின்கிறது யானை, அசையாமல் தின்கிறது வீடு. ஆமாம், வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு எறும்பு இருக்குது பாரு, அது கூட நமக்கு தெரியாமல் எல்லாம் அரிசியும் எடுத்துகிட்டு போய் அது பொதிக்க வச்சுக்கும் மழை காலத்துக்கு. எல்லாமே மூட்டைப்பூச்சி கூட அப்படி தான். ஒரு மூட்டைப்பூச்சி வந்தால் போதும், அப்புறம் நம்ம வீட்டை தான் கொளுத்துடும். அப்படி தான் அசையாமல் என்ன பாரு, அசைந்து தின்கிறது யானை. அதுன்றது எல்லாருக்குமே தெரியும். கலையெல்லாம் ஒட்டைக்கும், மரத்தை எட்டி உதைக்கும். அது துன்றது வெளிப்படையாக தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அசையாமல் தின்கிறது வீடு.
வீட்டுக்குள்ளே இருக்கிற சொந்தம் பந்தம் அது லொட்டு லொசுக்கு புஸ்தகத்தை கூட தின்னுதியா பூச்சி, புஸ்தகம் தின்ற பூச்சி அதுக்கு. ஸோ அசையாமல் கண்ணுக்கு தெரியாமையே காலி ஆகிடும். அதுதான். ஆமாம், குந்தி தின்றால் குன்றும் மாலுன்னு சொல்லுவாங்க. உக்காந்துனே துணுன்னு இருந்தால் எவ்வளோ சொத்து இருந்தாலும் அது கரைஞ்சி போயிடும். அப்படி தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற எல்லாம் அதுவாகவே போயிடும். அது தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். எறும்பு எடுத்துன்னு போகுது இல்லை, கலைஞர் சொன்னார் இல்லை. ஆமாம், சர்க்காரியா கமிஷனில் என்ன சொன்னார்? சரி ஓகேப்பா, சர்க்கரையை தான் எறும்பு சாப்பிடுச்சு, அந்த கோழியெல்லாம் எங்கப்பா? கரையாக சாப்பிடுச்சு. இன்னைக்கு அவர் பொண்ணுனார் சர்க்கரை ஓகே ஓகே எறும்பு சாப்பிட்டாச்சு, கோழியெல்லாம் இருக்குங்க, அது எங்கே மிஸ்டர் கருணாநிதி? இது கூட உனக்கு தெரியாத? அது கரையாக சாப்பிட்டுருச்சுப்பா. அந்த மாதிரி தான். அசைந்து தின்கிறது யானை, அசையாமல் தின்கிறது வீடு. ரைட்டா? அடுத்தது பார்க்கலாம். அச்சம் இல்லாதவன் அம்பலம் ஏறுவான். அச்சம் அச்சம் என்பது மடமையடா. அச்சம் கொள்ளக்கூடாது. நீ ஒரு கோழையா உன் மனைவி கூட உனக்கு பிடிக்காது. அச்சம் என்பது அவர் சொன்னார், அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வான் இடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை என்றார் பாரதி. அப்படித்தான், அச்சம் கொள்ளாது. அச்சம் இல்லாதவன் அம்பலம். அச்சம் இல்லாதவன் தான் மேடை ஏறுவான். கூச்சம் இருக்கிறவன் மேடை ஏற மாட்டான். ஆமாம், அப்படியே மேடை ஏறினாலும் மேடை சரியில்லைன்னுவான். ஆமாம், ஆட தெரியாதவ என்ன தெருக்கோணல்னாலும் அப்படித்தான். ஸோ அச்சம் இல்லாதவன் அம்பலம் மேடை ஏறுவான், ஜெயிப்பான், வானத்திட விண்ணுலகையும் வெல்லுவான். யார்? அச்சம் இல்லாதவன். சரி, அப்புறம் அச்சாணி இல்லாதது முச்சானு ஓடாது. அச்சாணி, வண்டிக்கு அச்சாணிக்குதுல, இல்லைன்னா ஓடாது. உன் விரோதி பாரு, நீ வண்டியை ஓட்டுன்னு போகிற, ஆமாம், ஆடிக்காரோ இல்லை டெஸ்லாக்காரோ, ஆமாம், உனக்கு தெரியாமல் நீ ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது வந்து டயர் 4 டயர் இருக்கிற போல்டெல்லாம் லூஸ் பண்ணி விட்டானா என்ன பண்ணுவேன்? அப்போ நீ பாட்டு நல்லா ஃபுல்லாக ராத்திரி ஃபுல்லாக ஃபிகர் சோக்கிலி தண்ணி மயக்கத்துலேயும் நல்லா தூங்கிட்டு காலையில் அது டெஸ்லாக்காரோ எந்த காரோ, டெஸ்லாக்காராக இருந்தால் சொல்லிவிடுவோம் அப்படின்றாங்கோ. அது எது சம் டெக்னிஷியன் போல்டெல்லாம் லூஸாக இருக்குது, அது லூஸாக இருக்குது, இது லூஸாக இருக்குது, ஸ்டேரிங் சரியில்லை, காற்று சரியில்லை, அதே சொல்லுவோம் அப்படி சொல்கிறாங்க. சரி, வேறு ஏதோ ஒரு கார் போல்ட்டை திறந்து விட்டால் அது நீ கொஞ்சம் தூரம் போகும்போது எல்லாம் கைட்டி நீ அது இந்த பக்கம் போவோம், இந்த டயர் அந்த பக்கம் போவோம், இந்த பிச்சர் போவேன். அதுதான். ஸோ அச்சாணி இல்லாததே முச்சானு ஓடாது, கொஞ்சம் தூரம் கூட ஓடாது. அதுதான். சரி, 5 வளையாதது 50 வளையுமா? அப்படி தான். இப்போ ஜான் பாஸ்கர் சின்ன பிள்ளையிலேருந்து கஷ்டப்படுறேன். எனக்கு அறிவு தெரிந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் நான் அதை ஒழிச்சுன்னுக்கிறேன். இப்போ கூட ஏதோ கத்தின்னுக்கிறேன், புரியலையோ பேசினுக்கிறேன். ஸோ 5 இது வளைஞ்சிருச்சு, அதனால தான் 60 வளையுது. ஸோ 5 ஆட்டிடியூடு சின்ன பிள்ளையிலேயே வரணும். கல்வி அறிவு சின்ன பிள்ளையிலேயே வரணும். பழக்கம், ஒழுக்கம், நடை, உடை, பாவனை, ஸ்டைல், அழகு, கிழகு, கலை, 64 ஆயிரம் கலைகளையும் நீ சிறுபிள்ளையில இருந்தே கற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது சிறப்பாக இருக்கும். அதுதான் 5 வளையாதது 50 வளையுமா? பார்த்துக்க. அதுக்கப்புறம் அடக்கமே பெண்ணுக்கு அழகு. ஒரு பெண்ணுக்கு நகையோ கிகையோ அதோ மாறோ கீரோ செஸ்டோ உடுக்கை போல இடு போல அழகு அல்ல, அடக்கம். ஒரு பெண்ணுக்கு அடக்கம் தான் அழகு. அதுக்கப்புறம் அடக்கம் உடையார் அறிஞர் அடங்காதவர் கல்லார். ஆமாம், படித்தவன் ரொம்ப அடக்கமாக இருப்பான் அப்படின்றது பழமொழி. ஆனால் எனக்கு படித்தவன் தான் திருட்டு பயிலாக இருக்கான். சாட்ஜிபிட்டின்றான், அப்புறம் ஏஐன்றான். ஆமாம், போருக்கு ரோபோக்களை உருவாக்கும் ஒரு கேவலமான ஒரு சமுதாயமாக இன்று மாறி இருக்கிறது. உலகம் பூரா இன்று சண்டை, ரத்தம், கவுச்சி, பசி, பட்டினி, கொடுமை. அவன் எந்த நாட்டை பிடிக்கலாம், எந்த அணுகுண்டை வீசலான்னு வாழ்ந்துனுக்கிறான். அதனால் அடக்கமுடையார் அறிஞர் அடங்காதவர் கல்லார். இவங்க என்ன படித்து என்ன பிடிச்சி என்ன கிழிச்சி ஒன்றும் இல்லை. அது எல்லாம் மாறி போச்சு, காலம் அப்படி போயிடுச்சு. அதனால் அடக்கம் உடையவர் நல்ல படித்தவனாக இருப்பான், அறிஞனாக இருப்பான் அப்படின்றது பழமொழி. பட் அடங்காதவர் கல்லார். இன்றைக்கி படித்தவன் படிக்காதவன் எல்லாருமே ரவுடியாக இருக்கான். அதுக்கு அடுத்தது அடாது செய்தவன் படாது படுவான். ஆமாம், அடாது சும்மா ஒரே எவ்வளோ அறிவுரைகள் சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ புத்திமதிகள் சொல்லியிருப்பாங்க. தம்பி இது தப்புப்பா, இதுலேருந்து நீ மாறிடுப்பா, இதுலேருந்து நீ திருந்திடுப்பா, இது சரியில்லைப்பா, வாழ்க்கை நாசமாக போயிடும்பா, ஜெயிலுக்கு போயிடுவோப்பா, பொண்டாட்டி பிள்ளைங்க நான் நடு ரோடுக்கு போயிடும்பான்னு எவ்வளோ தடவை சொல்லியிருப்பாங்க, கேட்டுருக்க மாட்டான். அடங்காது, அதான். ஆமாம், அடாது செய்பவன் தொடர்ந்து அப்படியே பண்ணால் என்ன ஆகும்? படாது படுவான். வயதான காலத்தில் ஜான் பாஸ்கர் மாதிரி வயதான காலத்தில்
படாத வியாதி, அது இது தொல்லை, போலீஸ் கிலீஸ் லொட்டு லொசுக்கு சொத்து வித்து எல்லாமே அவன் கையை விட்டு போய்விடும். அதுதான் அதாவது அடாது செய்தவன் படாது படுவான். ரைட்டா? அப்புறம் அடி நாக்கிலே நஞ்சும் நுனி நாக்கில் அமிழ்தமும். இன்னைக்கு வாழ்க்கை எல்லாரும் அப்படித்தான். நம்ம சும்மா அடி நாக்கில் விஷத்தை வச்சுக்கிறோம். அங்கே விஷம் பாய்சன் வச்சிங்கன்னா அப்புறம் என்னப்பா சொல்லியா செம்மப்பா சூப்பர்ப்பா என்னப்பா ரஜினிகாந்த் போல சூப்பர்ப்பா நீ அந்த மாதிரி தான். ஸோ தட்ஸ் பேட். எப்பவுமே பாராட்டுக்கு புகழுக்கு அதுக்கு மயங்கவே மயங்காத, எப்பவுமே மயங்காத. மயக்கம் என்பது உனக்கு தயக்கத்தை உருவாக்கிவிடும். உன்னுடைய உன்னுடைய முன்னேற்றத்தை தடை செய்துவிடும். ஸோ அதுதான் அடி நாக்கிலே நெஞ்சும் நுனி நாக்கில் அமிர்தமும். ஆமாம், ஃப்ராங்கா பஸ் ஜான் பாஸ்கோ திட்டுவேனா திட்டிடுவேன், கத்தணுமா கத்திடுவேன், மன்னிப்பு கேட்கணுமா மன்னிப்பு கேட்டுருவேன். தப்பு செஞ்சேன்னா ஒத்துப்பேன். நான் எந்த தப்பு செஞ்சா கூட அதுக்கு நான் ஒத்துப்பேன். அந்த ஒத்துக்கக்கூடிய அதுதான் மன்னிப்பேன். மறப்போன்றது சும்மா பார்த்து வாய் ஊதாது. இதுதான் உண்மையாலுமே மன்னிக்க கற்றுக்கொண்டிருக்க வேண்டும், அல்லது நாம் செய்த தவறுக்காக அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்க தெரிந்தவன் தான் உயர்ந்தவன், மன்னிப்பவன் உயர்ந்தவன் அல்ல. அவன் சரிப்பா அப்படின்னு போயிடுவான். மன்னிப்பு கேட்கிறான் பாரு, அவன் தான் உயர்ந்தவன். அதெல்லாம் மன்னிப்பு கேட்பேன். தப்பை செய்துட்டேன் அப்படின்னா போய் சரிங்க மன்னிச்சுடுவேன், தயவுசெய்து நீங்கள் காலில் விழுமா விழுறேன். தட் இஸ் கிரேட். அதுதான் உண்மை. சரியா? அடி நாக்கில் நஞ்சும் நுனி நாக்கில் அமிழ்தமும். அப்புறம் அடுத்த வீட்டுக்காரனுக்கு அதிகாரம் வந்தால் அண்டை வீட்டுக்காரனுக்கு என்னது, அடுத்த வீட்டுக்காரனுக்கு அதிகாரம் வந்தால் அண்டை வீட்டுக்காரனுக்கு என்ன திண்டாட்டம். உண்மைதான் அது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க, இந்த தெருப்புற உங்கள் கண்ட்ரோல் தான் இருக்குதுன்னு சொன்னால் அவன் நாளைக்கு நம்மள எதுக்கு நீ வாசலில் வெயிலில் கூட வந்து வாசலில் உட்காரக்கூடாதுன்றோம். ஏப்பா மாமரப்பா உள்ளே புழுக்கமாக இருக்குப்பா, கொஞ்ச நேரம் நான் வெளியில் உட்காந்துட்டு போகிறப்பா, மாமரம் பொது மரம் தானேப்பா, ரோடில் தானேப்பா இருக்குது, கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு கூட அதிகாரம் என்னதுடா, அதிகாரம் என்னது, நான் கவுன்சிலர், நான் தலைவர், நான் செயலாளர், நான் பொருளாளர், இந்த தெரு பொறுத்த வரைக்கும் அவன் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது, நான் தான் போவேன், ஆட்கள் தான் போவான். அது அந்த மாதிரி அது தப்பு. அடுத்த வீட்டுக்காரனுக்கு அதிகாரம் வந்தால் அண்டை வீட்டுக்காரனுக்கு திண்டாட்டம். இவன் வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துன்னு இருக்கணும் என்ன மாதிரி. சரி, அப்புறம் இறைச்சல் லாபம் அப்படின்னா என்ன? இறைச்சல் லாபம் என்ன? அந்த ரோட்டில் இருக்கிறது அந்த இறைச்சல் இல்லை, ஏசியில் வருது அந்த இறைச்சல் இல்லை, துட்டு இறைச்சல். காசை அப்படியே கொட்டான், ஒரு 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 லாரி சில்லற காசாக எடுத்து அப்படியே கொட்டு, அந்த இறைச்சல் இருக்க, அந்த இறைச்சல் அதுதான் லாபம். அழின்னு போடுவான் தேங்காயோட ரோட்டில், கெச்சவனுக்கு லாபம். தேங்காய் பணப்பா, அது ஒரு தேங்காய் இருக்குது. ஆனால் அதிசயம் என்னென்னா தேங்காய்க்குள்ளார தண்ணீர் வேறு இருக்குது, ஒரு கடல் மாதிரி. அது உள்ளார பாரு, ஒரு இயற்கையுடைய ஒரு படைப்பா ஆச்சு. தெருவில் தேங்காயை ஒடிச்சா அதில் தான் எடுத்துன்னு போவான். அது எப்படி நான் மட்டும்தான் எடுத்துப்பேன்னு சொல்ல முடியும்? அப்படி தெருவில் எதையுமே ஓடிக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ரகசியம், பொண்டாட்டி, அந்தரங்கம், பிள்ளைகள் பற்றிய விஷயம், கல்வி பற்றிய விஷயம், காசு கீசு பணம் போக்குவரத்து வீட்டுக்குள்ளே பேசு, வெளியில் போவாத. சரியா? அப்புறம் அணில் கொம்பிலும் ஆமை கிணற்றிலும். அணில் கொம்பிலும். சரி, இதுக்கு நான் அர்த்தம் நான் சொல்ல எனக்கு பிடிக்கல, நான் சொன்னாலும் தப்பாக சொல்லுவேன், அது எதுக்கு பாவம், வேணாம் விட்டுருங்க. அப்புறம் அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது. போயிடுச்சு, ஒன்ஸ் வந்துடுச்சு, வெள்ளம் வந்துடுச்சு, நம்ம அணையை கட்டி வச்சுருந்துருக்கலாம், காவுந்து பண்ணி இருந்துருக்கலாம், எவ்வளவோ நமக்கு சான்ஸ் இருந்தது, டைம் இருந்தது, செய்யலை. இப்போ வந்துடுச்சு, அடிச்சிடுச்சு, உடச்சிடுச்சு, போயிடுச்சு. தட்ஸ் ஆல். அதுதான் அடித்து விட்ட வெள்ளம் போன வெள்ளத்தை வா என்ன வராது. சாவு செத்தவனை போய் வானா வரமாட்டான். சொத்து போயிடுச்சா போனது தான். மூச்சு வெளியில் போயிடுச்சா அதை வர வைக்க முடியும். ஆனால் ஒரே ஐடியா போயிடுச்சுன்னா போனது தான். ஸோ இந்த மாதிரி. அப்புறம் அத்திப்பழத்தை பிட்டு பார்த்தால் அத்தனையும் புழு. அத்திப்பழத்தை பிட்டு பார்த்தால் அத்திப்பழம் பார்த்தீங்களா எப்படி இருக்கும்? அத்திப்பழம் அப்படி தான் புழு. நீங்கள் எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம். பேசுவது, பழகுவது, ஆடுவது, பாடுவது, ஓடுவது, சொல்லி ஒரு அவசர பூமியில் அவசர காலத்தில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஃபுல்லாக புழு. ஆமாம், செத்து நம்ம அனாதியாக ஒரு 3 நாள் ஒரு வாரத்தில் கடற்கரைன்னு வச்சுங்களேன். ஆமாம், போய் பார்த்தா அப்படியே புழுவாக தான் இருக்கும். ஆமாம், அந்த காலத்தில் பார்த்தீங்களா, இந்த மேரி கியூரின்னு ஒருத்தவங்க வந்தாங்க, அந்த ரேடியம்லாம் கண்டுபிடிச்சாங்க. அவங்க அந்த நர்ஸ் இந்த போர்க்காலங்களில் இந்த சண்டை நடக்கும்போது ஆயிரக்கணக்கான எல்லாம் செத்து போயிடுவாங்கல்ல, அதெல்லாம் போய் ஃபோட்டோ எடுப்பாங்க.
நம்ம சில நேரங்களில் அந்த ஃபோட்டோகிராஃபர் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அந்த புழு, அந்த ரத்தம், கை கால் சிதறி, அது சிதறி, இது சிதறி, குடல் ஒரு பக்கம், மண்டை ஒரு பக்கம், அதை போய் அந்த நாட்டத்தில் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுக்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய உயர்ந்தவன். அதனால தான் நான் அந்த ஃபோட்டோ தொழில் நேசித்தேன். அவங்களோட நிறைய செத்து போன எலி எடுத்திருக்கேன். மக்கள் நான் எடுத்ததில்லை. செத்து போன எலி, கரப்பாம்பூச்சி, அதில் நான் எனக்கு ரொம்ப பிரியம். அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். சரி, இப்போ நம்ம அந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். பார்க்கிங் டாஸ் ஷெல்டம் பைட். குலைக்கிற நாய் கடுக்காது. அதுதான் இன்று நம்மளுடைய அந்த வாழ்க்கை பாடம். ஸோ இந்த குறைப்பதும் கடிப்பதும் ஒரு நாயின் இயல்பான குணங்கள் ஆகும். சரிங்களா? குறைப்பதும் கடிப்பதும் நாயோடைய இயல்பான குணம் தான். தன்னை அன்புடன் வளர்ப்பவரிடம் அளப்பரிய விசுவாசத்தை காட்டி. ஆமாம், அன்பாக நம்ம வளர்க்குறோம்னு நம்மக்கிட்ட ஏகப்பட்ட விசுவாசத்தை நாய் காட்டும். டாக் இன்னும் அது. ஸோ அப்போது அவர்களின் வீடுகளையும் காக்கின்ற பணியை செய்கின்றன. உண்மைதான். நாய் வந்த கதை அது இன்னொரு நாள் பேசலாம். செமையாக இருக்கும். ஆமாம், நாய் எங்கேருந்து ஏன் வந்து மனிதனை எஜமானாக ஏற்றுக்கொண்டது, மிகப்பெரிய அற்புதமான கதை. இப்போ இதில் டைம் இல்லை, சுத்தமாக முடிச்சிடலாம். ஏன்னா எவ்வளோ நேரம் போயிருக்குதுன்னு தெரில. நீங்கள் வேறு 40 செகண்ட்ஸ் தான் பார்க்குறீங்க, நான் வேறு அரை மணி நேரம்லாம் பேசுகிறேன். எங்கேருந்து பார்க்க போகிறீங்க? ஸோ ஓகே, அவர்களின் வீடுகளையும் காக்கின்ற பணியை செய்கின்றன. உண்மைதான். நம்ம நாயாக இருந்து வந்து நம்மளை காக்குது, போகுது, வருது. சம்டைம்ஸ் ரொம்ப நம்ம மேலே பாசம் இருந்தால், நம்ம வெளியில் படுத்துருக்கும் போது ஒரு பாம்பு வந்து நம்மளை கடிக்க போகுதுன்னா அந்த பாம்புவோட ஃபைட் பண்ணி தன்னுடைய உயிரை கூட விடுது. நாய், பூனை, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம், அது சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த நாய்கள் வீட்டுக்குள் ஊடுருவுவர் தெரிந்தவரானாலும் தெரியாதவரானாலும் பலவாக குறைத்து தம் எதிர்ப்பை தெரிவிக்கின்றன. ஆமாம், எஜமான பார்க்க வந்துருக்கிறியா, அப்பாயின்மெண்ட் வாங்கினியா, ஏன் வாங்காமல் வந்த, அப்படிலாம் செய்யும் அது. இவ்வாறு உரத்த குரலில் குறைத்து பிறரை பயமுறுத்தி ஓட வைக்கும் நாய்கள் குறைப்பதோடு சரி கடிச்சா செத்துப்படுவான். நாய் வியாதி வந்துடும், ரேபிஸ் நோய் வந்துடும், செத்துப்படுவான். அவன் நாய் மாதிரி குறைச்சின்னு இருப்பான். ஜிஹெச்சில் போய் பாரு, ஆயிரக்கணக்கில் கெடுக்கிறான். நாய் மாதிரியே தான் குறைப்பான். அவன் கூட அழைச்சிட்டாங்க, யார் கூட பழக கூட மாட்டாங்க. ஜிஹெச்சில், நம்ம ஜிஹெச்சில் தான், ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி அங்கே தான். இங்கே சென்ட்ரல் ஸ்டேஷன் எதுக்கு போய் பாரு, பயமாக இருக்கும். நான் போய் பார்த்துருக்கேன். ஸோ அது என்ன பண்ணோம், குறைச்சி வேடிக்கை காட்டி, விட்டை காட்டி, அதை காட்டி, மிரட்டி கட்டி ஓட வைக்கணும். இதை கடிக்காது. அது எப்போ கடிக்கும்? அமைதியாக இருக்கும்போது கடிச்சு விட்ரும். ஜாகிரதையாக இருக்கணும் அதுக்கிட்ட. ஸோ கடிப்பது இல்லை. ஆனால் எல்லா நாய்களும் குறைக்கும் நாய்களாகவே இருப்பது இல்லை. ஆமாம், எல்லா நாய்களும் குறைக்கும் நாய்களும். ஆமாம், அமைதியாக இருக்கும். சொல்ல குறைக்கிற நாய் கூட அமைதியாக இருக்கா, கடிக்க போகுதுன்னு அர்த்தம். நாயோடைய செயல்களை நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். அது ஏன் வாலாட்டுது, ஏன் அது அப்படி பார்க்குது, எதுக்கு நம்மளை இப்படி பார்க்குது, அதுக்கிட்ட போய் தட்டுறது கிட்டுறது, வாழை பிடிச்சி கறிக்கிறதுன்னா அதை கடிச்சு விட்ரும். அதை பார்த்துக்க, அதான் செய்யாத. ஸோ ஓகேவா, குறைக்கும் நாய்களாகவே இருப்பதில்லை. திரைப்படங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் உருட்டிய கண்களுடன் முறைத்து பார்க்கும் திகிலூட்டும் வில்லன்களைப் போல காட்சி அளிக்கும் சில நாய்கள். ஆமாம், சினிமா படத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையான வில்லன் பார்த்தீங்கன்னாக்கா, உண்மையான ஒரு கொலைகாரன், உண்மையான ஒரு திருடன், உண்மையான ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் நடமாடும். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சவுண்டே கொடுக்க மாட்டாங்க, கண்ணெல்லாம் உருட்ட மாட்டான், வாயல அப்படிலாம் பண்ண மாட்டான். பிடிக்கலையா கூப்பிடா கேட்டு விட தடி விட்டுருவான். சினிமா படத்தோம்னா அரை மணி நேரம் அவனை கற்ற விடுவான். அரை மணி நேரம் வாயை பொழுது கற்று கண்ணில் மிருகத்தை காட்டு. ஆமாம், கொடுமை. அப்படி தான் அந்த சினிமா படத்தில் இந்த உருட்டுற கண்ணு ஆய் ஊய் குத்தி கத்தி கித்தி அவனுக்கு என்ட்ரி வேறு அப்படி கொடுப்பானுங்க. ஹெலிகாப்டர்லேருந்து இறங்குற மாதிரி, ஃப்ளைட்டில் இருந்தெல்லாம் அப்படின்லாம் ஷூக்கெல்லாம் போய் ஷார்ட்ஸ் இருக்கிறான்பா. உண்மையான ப்ராக்டிக்கல் வில்ல அப்படி இருக்க மாட்டான். கூப்பிட்டு பலான்னு ஒரே ஆளை தான் அப்படியே சுற்றுவான். ஆமாம், அது உண்மை. சினிமா விட்டுரு, அது தேவையில்லாது. அப்போ உருட்டிய கண்களுடன் முறைத்து பார்க்கும் திகிலூட்டும் வில்லன்களை போல காட்சி எடுக்கும் நாய்களும் உண்டு. நிறைய நாய் அப்படி தான் இருக்கும். பார்த்தோன்னே அலறுவான், எபா இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, கட்சிதுன்னா அவள் தான் மொத்த சதையும் உருட்டி எடுத்து தின்ட்டு போடும் அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் இருக்கும். பார்க்கறதுக்கு தோற்றுறாங்க. தண்டகரமான பெட் டாக்னு சொல்லுவாங்க. சார் பெட் டாக் சார், இது ஒன்றும் பண்ணாது சார், புள்ள சார், நம்ம புள்ள, வாங்க சார், சும்மா வாங்க சார், அந்த கையை பிடிச்சி போட்டுன்னு போவான். அவன் பயப்படுவான் இருந்தாலும். ஆமாம், ஸோ அவை குறைத்து தங்களுடைய சக்தியை வீணாக்குவதில்லை. ஆமாம், அந்த சினிமா படத்தில் இருக்கிற வில்லன் மாதிரி உண்மையான வில்லன் அப்படிலாம் குறைச்சி எனர்ஜிங்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டான். அப்புறம் எப்படி அவளை கொத்த முடியும், கொலை பண்ண முடியும்?
10 ரவுடி பயல்கள ஒரு பையன் வந்து மூஞ்சி கீஞ்சிலாம் கிழிக்கினா எனர்ஜியை பக்காவாக பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அங்கே போய் ஊய் ஆய் ஈன்னு கத்தி கித்தி கையை கீய காலை கீழே 4 ஆட்டெலாம் எங்கேருந்தியா எனர்ஜி வரும், வந்தவன் குத்தி போட்டு போயிடுவான். ஆகையினால இது வந்து சக்தியை வீணடிக்கக்கூடாது என்பது இங்கே சொல்லப்படுகிறது. சரியா? வீட்டுக்குள் நுழையும் அழையா விருந்தாளி அவ்வளோதான். ஆமாம், நம்ம கூப்பிட்டே எவனையாவது நம்ம கூப்பிடுறோம்னா அவனை தான் வருவான். கூப்பிடும்போது வர மாட்டான், அவனாக வந்துடுவான். அவனுக்கு எவனா வந்துடுவான், ஆனால் கூப்பிட்டா எவனும் வரமாட்டான். நீ உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில் கெடுக்கிற பார்த்துக்கிறதுக்கோ சோறு போடுறதுக்கோ யாரும் இல்லை வரமாட்டான். ஸோ அந்த மாதிரி அழையாத விருந்தாளி எல்லாம் யார் இந்த நாயை பார்த்து இந்த உருட்டு குணம் அந்த முரட்டு குணம் அந்த பார்வை உலகம் பார்த்து பார்த்து தான் உள்ளே வருவான். அதுதான் நாய். அப்படி அந்த நாய்கள் வந்து அவர்களை வைத்துக்கொள்ளும். தன்னுடைய ஒரு உறுப்பின் சதையை தியாகம் செய்து விட்டு நிற்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள சிலர் ரொம்ப மொட்டை விட்டு போச்சுன்னா கட்சி தோண்டும். அப்புறம் உறுப்பு என்ன, அதுக்கு தேவை சதையை பாதி சதையை தின்ட்டா அப்புறம் மீதி சதைக்கு அவன் எங்கே போவான்? அப்படி தான் ஆகிடும். அது பார்த்துங்க, அந்த மாதிரி தின்னு விட்டுருவோம், கட்சி விட்டுருவோம். இந்த விலங்குகளைப் போலவே மனிதர்களும் இந்த வட்டத்துக்குள் அடங்குது. நாய் மாதிரி தான் மனுஷன். இன்னும் அப்படித்தாங்க, ரைட்டா? சரி. ஓயாமல் வாய் வலிக்க பிறரை பயமுறுத்தி கடினமான சொற்களை பேசும் மனிதர்கள் அதிகம். நிறைய பேர் இருக்கான். நண்டல்காரன் அப்படி தான் கத்துவான். ஆமாம், ஏன் ஒரு கடையில் போய் ஒரு டீ குடி அவனும் அப்படி தான் கட்டுருவான். ஆனால் பெட்டி கடை இல்லைப்பா, பெரிய கடையிலே போயேன் அவனும் அப்படி தான் கத்துவான், கத்தினே கிடப்பானுங்க. ஆமாம், ஓயாமல் வாய் வலிக்க பிறரை பயமுறுத்தி கடினமான சொற்களை பேசும் மனிதர்களும் அதிகம். வாய்ச்சொல் வீரராக வீண் சவால்களை விட்டு பெருமை பேசும் கூட்டமும் மிக அதிகம். ஆமாம், எங்கள் அப்பா எனக்கு சொல்லுவார், சொல்லாதடா செய்டா அப்படின்வார். எங்கள் அப்பா எனக்கு சொல்லியிருக்கார். எங்கள் அப்பாவை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் யாரையும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. என்ன ஃபாலோ பண்ணுறேன், என்ன ஃபாலோ பண்ண மொத்தம் நான் என்ன தான் என் உள்ளார இருக்கிறது யார் என்ன ஏது இந்த ஜான் பாஸ்கோ திட்டு பையனா நல்ல பையனா என்ன சொல்கிறான் எல்லாத்தையும் கேட்டுப்பேன். எங்கள் அப்பா சொல்கிறதையும் கேட்டுப்பேன். அது ஜீன் தானேப்பா, ரத்தம் தானேப்பா. இந்த ரத்தம் அது இன்னொரு ரத்தம்ன்றது வேற. அது சொல்லி மதையில ஏறி முன்னாடி வேற ரத்தம், அவங்க அப்பாவோ அம்மாவோ வேற. அவள் சொல்கிறத காட்டிலும் அவள் ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் கூட ஐயா அப்பா சொன்ன விஷயம் தான் எனக்கு முதல் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா ரத்த சம்பந்தம் அப்படி. அதனால் ஸோ இந்த வாய்ச்சொல் வீரராக வீண் சவால்களை விட்டு பெருமை பேசும் கூட்டமும் மிக அதிகம். உலகம் பூரா அவர்கள் தான் வாயில் வட சுருடுன்னு சொல்லுவாங்க. தட்ஸ் வேஸ்ட். சும்மா செஞ்சு விட்டு பாராட்டாக நீ ஏன் கேட்குற, அவனே விட்டுடுவான். நீ ஜெயிச்சுட்டு தான் அவன் பின்னால் வர நிற்கிறானையா காரை போட்டுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு வாசார்னு வந்து வாசலில் காத்து கடுக்கிறானே. ஸோ இந்த வாய்ச்சொல் வீரராக வீண் சவால்களை விட்டு பெருமை பேசும் கூட்டமும் மிக அதிகம். நாவை அடக்க இயலாமல் வாக்குறுதிகளை அள்ளிவிட்டு பிறரை ஆனந்தத்தில் ஆட்டும் கூட்டமும் அரசியல் தான். இதுக்கு மிக பொருத்தமானது நம்ம அரசியல் தான். ஓட்டு கேட்கறதுக்கு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா வாக்குறுதிகளையும் தருவாங்க. அம்மா ஃப்ரீ ஸ்கூலுன்னுவான், அது வேணுவான், விலைவாசியை கட்டுப்படுத்துகிறோன்றுவான். எல்லா பணக்காரர்கள் சொத்தையும் பிடுங்கி மொத்தத்தையும் பங்கு போட்டு இவ்வளோ 1,00,000 கோடி ரூபா சம்பாரித்து வச்சுருக்கிறான்னா அம்பானி அதானி அவங்ககிட்ட இருக்கிற எல்லா மொத்த சொத்தையும் பிடுங்கி அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் சாப்பாட்டுக்கு அதுக்கு இதுக்கு கூட்டு விட்டுட்டு மீதியெல்லாம் ஏழைக்கே கொடுக்குறோன்னுவான். எப்போ வாக்குறுதி? ஆமாம், மாடை நானே வளர்க்குறேன்னுவான், நம்மளே விவசாயம் பண்ணலான்னுவான், நம்மளே பயிர் செய்யணுவான், நம்மளே வந்து பிளேன் செய்யலான்னுவான், நம்மளே கப்பல் செய்யலான்னுவான். எல்லாம் வாயில் சொல்லுவோம், ஒரு மயிரையும் செய்ய மாட்டான். செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆமாம், நம்மளே விவசாயம் செய்வோம், நம்ம மக்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்போம், மற்ற நாடுகளுக்கு கொடுக்க வேண்டாம். பிளேன் தயாரி மற்ற நாடுகளுக்கு விற்காத, ராக்கெட் தயாரி மற்ற நாடுகளுக்கு விற்காத, துணி தயாரி மற்ற நாடுகளுக்கு விற்காத, டிவி தயாரி மற்ற நாடுகளுக்கு விற்காத, எல்லாத்தையும் மக்களே கூடிய ஏற்கனவே எல்லாம் அந்த அரசியல்வாதி எல்லாரும் ஊட்டி போய் ரைடு பண்ணு, எல்லாரும் லட்சம் கோடி வச்சுருக்காங்க, மொத்தத்தையும் பிடுங்க, அவனுக்கு ஒரு 1 கோடி ரூபா கொடுத்துருப்பான். அவன் சேர்த்து வச்சுருந்தால ஒரு நாள் பாதுகாப்பு வச்சுருந்தால, சுவிஸ் பேங்கு அந்த பேங்கு துபாய் அமெரிக்கா சொல்லிட்டு அங்கே பதுக்கி வச்சால எல்லாத்தையும் பிடிங்கிட்டு ஒரு 90% எல்லாத்தையும் எடுத்து கணக்கு போட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு ஒரு 10% அவனுக்கு கொடுத்துட்டு பாவம் அவன் பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா இருக்கட்டும். அப்படி பார்த்தா இன்றைக்கி இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்கான். அமெரிக்கா மாதிரி 500 அமெரிக்கா நம்ம நாடே மாறிடும். செய்வானா? செய்ய மாட்டான். சரி, அதை விட்டுரு. நாவை அடக்க இயலாமல் வாக்குறுதிகளை அள்ளி விட்டு பிறரை ஆனந்தத்தில் ஆட்டும் கூட்டமும் பக்கத்தில் உண்டு. அதான் அந்த கட்சிக்காரனுங்க. கட்சிக்காரனு கிடைக்கிறது குவார்டர் பிரியாணி 500 படம்.
பாவம் 5 வருஷத்துக்கு இவன் ஒரு கொத்து அடிமை, அம்புள்ள அதுக்கு அடுத்ததும் அம்புள்ளையும் அடிமை, அப்படி ஆகிப்போ சரி. ஆனால் நாம் இப்படிப்பட்ட மக்களை எந்த வகையில் பொறுப்படுத்த வேண்டும்? இவன் எப்படியா மனுஷன் சொல்வது, நான் சொல்ல மாட்டேன். இங்கே மூலாக்காரணமே மனிதன் தான், மக்கள் தான். மக்கள் தான் எல்லா குற்றங்களுக்கும் காரணம். வேரிலேயே இது கிள்ளப்பட வேண்டும். ஆமாம், முளையிலேயே இது அறுக்கப்பட வேண்டும். அது செய்வது இல்லை. மக்கள் தான்யா, மக்கள் தான். பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களாம் அப்பனை ஆத்தானை அடிச்சு வெளியே தொட்டுன்றேன், தொட்டு விடுறேன். அதனாலாம் முதியோர் இல்லத்தில் கூட அவனை சேர்க்காது, முதியோர் இல்லத்தில் கூட அவனை சேர்க்காதா. ஆமாம், அயோக்கியம், துரோகி. ஆமாம், பெற்ற ஆமாம் ஒரு அப்பா ஆத்தா பண்ணுற பாவமானது பிள்ளைகளை சேருனால வாய்கிடிய பாசலாம் பண்ணிட்டு லஞ்சம் ஊழல் மயிர் மண்ணாங்கட்டி அடுத்தவங்க வீட்டு பொண்டாட்டி கிண்டாட்டி எல்லாத்தையும் ஆட்டை போட்டு நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டு கிழவன் ஆகிட்டு இப்போ அவன் பிள்ளை இல்லை பொண்டாட்டி கிண்டாட்டி தார் பிள்ளைங்கெல்லாம் அவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அழுகுறான் கிழப்பையன். நீ மரியாதையா, நீ சின்னவனா, நீயும் அப்பனா இருந்ததுனால கிழவனான அப்பவே ஐயோ பாவம் பண்ணா பிள்ளைங்களை போய் சேருமே, வேற பிள்ளைங்களை போய் சேருங்க, பாவம் பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, ஆட்டை போடக்கூடாது. இப்படிலாம் பண்ணால் நம்ம வயதான காலத்தில் நம்ம கண்ணுலேயே நம்ம பிள்ளைங்க அனாதை பிணங்களாகவும் பசியிலையும் பட்டினிலையும் வேதனையிலையும் சாவு. நீ அப்போவே அறிவோடு திங்க் பண்ணியிருந்தா அந்த குழந்தைங்க இன்னைக்கு வீடு வாசல் இல்லாமல் ரோட்டில் நிற்குமா, பிச்சை எடுக்குமா? வாடகை கொடுக்க முடியாடா. கல்யாணம் கட்டின அன்னைக்கு ஃப்ரெண்டு வீட்டில் போய் கொடுத்துன்னு இருக்குதுங்க. ஃப்ரெண்டு பாவம் ஏதோ சரி சரிடா, நான் இங்கே பீச்சு கீச்சு போய் சுற்றிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் பொறுத்து வரேன், அது வரைக்கும் நீங்கள் இருங்க, அப்புறம் நடந்துட்டு போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை உருவாக்கி வைத்திருக்கிறானோ அப்படும் ஆத்தாலும் அவங்கள அடிச்சு போட்டு வெளியே அந்த பிரியாணிக்கு கோட்டருக்கு ஆசைப்பட்டு காலமாக ஓட்டு என்ற தன்னுடைய உரிமையை வித்துட்டான். தேச துரோகி. உண்மையான தேச துரோகியா உன் அப்படும் ஆத்தாலும் தான். கோட்டரையும் பிரியாணியும் வாங்கி தின்னவன் தான் இந்த நாட்டின் மிகப்பெரிய தேச துரோகி. ரைட்டா? சரி, அது ஒரு அப்புறம் நம்ம போய் கத்தினா வரப்போது தின்னு வைப்பலாம், அது இருந்த மாட்டான். ஸோ மக்களை எந்த வகையிலையும் போட்டு பண்ணுவாங்க. ஏனென்றால் இவர்கள் வாய்ச்சொல் காட்ட மட்டும் வீரர்கள் தான். வேறு வாய்ச்சொல் வீரன் அடி வேலைக்காக மாட்டான். வெஸ்ட் ஃபேலோசஸ் வாய்ச்சொல் வீரன். வாயில் வர சொல்லுவோம். இப்போ நம்ம பிரித்து பேசுவோம், இன்னும் அழகாக கூட பேசுவோம். மாப்பிள்ள இந்த இது ஏற்கனவே இருக்குது மாப்பிள்ள, வாய்ச்சொல் வீரர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வாய் சொல் வாயில் வடு சொல்றது தான்டா நான் தயாரிச்சிருக்கிற புது கவிதை அப்படின்வான். சரி, அப்படியே போடு. ஆனால் வாய் திறவாமல் காரியத்தில் கண்ணும் கருத்துவாக இருந்து வெற்றி முனைப்புடன் செயல்படும் மனிதனின் பாணி ஏன் தனி பாணின்னு வர்றது நல்ல மனுஷன் அவர் பிடிக்கும். ஸ்டைல் தான் நல்லா போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன். நைஸ் மேன், குட், பரவாயில்ல, ஓகே, சரி. ஆனால் வாய் திறவாமல் காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து வெற்றி முனைப்புடன் செயல்படும் மனிதரின் பாணி தனி. ஆமாம், என் பாணி தனியா என்னமோ சொல்லுவார், நல்லா சொல்லுவார். இது கூட ஒரு அப்போது தனி. அப்போது அவர் செயலை செய்து விட்டு பிறகு அதை செயலை செய்து விட்டு தான் பேசுவாங்க. செய்யாததுக்கு முன்னால் பேச மாட்டாங்க. எல்லாம் அச்சு முச்சி கிச்சி எல்லாம் பார்த்தியாப்பா எப்படி நடக்குதா, செம்மையாகுதா, நான் தான் செஞ்சேன் அப்படி போய் கேட்பான். அதுதான் செய்து விட்டு பேசுவது. அதுதான் எப்பவுமே வேணும். சும்மா வாய் சொல்லலாம், நான் அதை பண்ணிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், நான் நயன்தாரா கூட இருந்தேன், இப்படி இல்லை. ஸோ இப்படி ஆக இதோ இப்போ டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடலாம், ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ செயலியில் எண்ணத்தில் இந்த மாதிரிலாம் வாய் பேச்சு எல்லாம் பேசுவதை விட்டு அன்பானவர்களை செயலில் உங்களுக்கு திறமையை காட்டுங்கள். அப்பா சொல்லுவார், எங்கள் அப்பா எனக்கு சொல்லுவார், சொல்லாதே செய் அப்படின்னு. அந்த மாதிரி சொல்லாதீங்க, செய்யுங்க. வாய் சொல் வீரராய் இருக்கும் வேண்டாம். சரியா? கொலைகிற நாய் கடுகாது. ரைட்டா? அதுதான் என்ன சொல்கிறாங்க. என்னது என்ன சொல்லப்பட்டிருக்குங்க இங்கிலீஷில் ஏதோ சொல்லியிருந்தாங்களா, வந்துட்டேன். ஆமாம், பார்க்கிங் டாக் செல்டம் பைட், பார்க்கிங் டாக் செல்டம் பைட். ஸோ அன்பானவர்களே, அற்புதமானவர்களே, இன்று நம்ம ஒரு பழமொழி வாழ்க்கை பாடத்தை பார்த்தோம். இதே மாதிரி மீண்டும் இன்னொரு பழமொழியோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். பாய் 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 பாய்.